உறவுகள் ரொம்ப பெருசு. அதனால தான் சொல்கிறேன், பணத்தடைகள் என்னென்ன வருதோ அதை உங்களால் சமாளிக்க முடியும். இதை பணத்தடைன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறதால அது நெகட்டிவ் கிடையாது. எனக்கு நிறைய சேலஞ்சஸாக இருக்குது பணத்தடை, அதையே என்னால் சமாளிக்க முடியும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னால் முடியும், அதை வென்றெடுக்க முடியும், அவ்வளோதான். என்னால் அதை ஜெயிக்க முடியும். உங்களுக்கு ஒருவேளை இந்த பணத்தடைன்ற வார்த்தையை யூஸ் பண்ண வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, சுயக்கட்டளையை நீங்கள் எப்படி வேணால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு கிடையாது, நான் சொல்கிற கான்செப்ட் தான் கரெக்டு, நான் சொல்கிற வார்த்தை பிரயோகங்கள் தான் கரெக்டு, அதெல்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லித்தரேன். அதனால தான் பணமந்திரங்கள் புத்தகத்தில் நான் முன்னாடியே எழுதிட்டேன், எப்படிலாம் அஃபர்மேஷனை எழுதணுன்றதை சொல்லி கொடுத்துட்டேன். அதை வச்சு நீங்களே எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. 2 விஷயம் நண்பர்களே, வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது இனி நம்ம சரியாக இருக்கணும்னு தோணுது. அதற்காக தான் நான் ரிவைண்ட் பண்ணுறேன். உங்களால் முடியும். ஒரு ஹீரோவாக இருந்த நீங்கள் ஒருவேளை பணம் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களால் மிகப்பெரிய ஹீரோ மாற முடியும். நிறைய பேரை பார்த்துட்டேன், பல பேங்க்ரப்சி பீப்புளை நான் பார்த்துட்டேன், நீ கோடீஸ்வரனாக இருக்காங்க. உங்களாலே முடியும்.